வாழ்க்கையில எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்த்தா பணம் தான். பணப்பிரச்சனை இல்லாத நபர்கள் அப்படிங்கிறது யாருமே இருக்க முடியாது. வாழ்க்கையில நம்ம காலையில எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பணம் தேவை. சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்கிற பணம் நமக்கு விரயமாகாம இருக்குது அப்படின்னாவே அது இன்றைய காலகட்டத்தில் பெரிய விஷயம். அதாவது பண விரயம், அந்த பண விரயம் எதனால ஏற்படுது? அது மாதிரியான அறிகுறிகள் நம்ம வீட்டில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். அதை நம்ம உணர்ந்து கொஞ்சம் நம்ம மாத்திக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த பண விரயத்தை தடுக்கலாம். ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இல்லாத வீடா இருந்தா இந்த பண விரயங்கள் இருக்கும். அப்ப லக்ஷ்மி கடாட்சம் இல்லாத வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். இதுல யாருமே நமக்கு இதுக்கு நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதெல்லாம் பெரிய விஷயம். முதல்ல நீங்களே உங்க வீடை பாருங்க. அதுல நான் சொல்ற விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல அந்த லக்ஷ்மி கடாட்சம் முழுசா இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவா பணம் விரயமாகிற வீட்டுல என்ன மாதிரி அடுப்படியில என்ன வச்சிருப்பாங்கன்னா எண்ணெயும் உப்பும் பக்கத்துல இருக்கும். இது யார் யார் வீட்டில் இருக்கோ காசு அங்கே வேஸ்ட்டாக செலவாயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ எண்ணெயும் உப்பும் ஒரே இடத்துல கிச்சனில் இருக்கும். உப்பு சிந்திக்கிட்டே இருக்கும், கை தவறி கொட்டிக்கிட்டே இருக்கும். இதுவும் நம்ம இதை நம்ம கவனிச்சிருப்போம். ஆனால் நமக்கு அப்போ தோணி இருக்காது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சிந்துறோம் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு அன்றைய காலகட்டத்துக்கு விரயம் அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கும். கண்டிப்பாக விரயஸ்தானத்தில் போயிட்டு இருக்கும். அப்போ நமக்கு இந்த விஷயங்கள் நடந்திருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மளிகை பொருள்களா இருக்கட்டும், நம்ம சமைக்க வேண்டிய காய்கறிகள் இப்ப தேவை, அதாவது கொஞ்சமா எப்பயோ வேஸ்ட் ஆகிறது வேற. தொடர்ந்து சமைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே வீணா போயிட்டு இருக்கும், கெட்டு போயிருக்கும், அழுகி போகும். நம்ம சாப்பிட முடியாம ஒவ்வொரு நாளையும் உணவு பொருளை நம்ம கொட்டிக்கிட்டே இருக்கோம், சாப்பாடு கொட்டிக்கிட்டே இருக்கோம்னா கண்டிப்பா அந்த வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் இருக்காது. பணம் விரயமாயிட்டு தான் இருக்கும். இதுல என்னன்னா இந்த லக்ஷ்மி கடாட்சத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பொதுவா நமக்கு மகாலட்சுமி பணத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட தமிழர்கள் மகாலட்சுமியோட அக்கான்னு சொல்லக்கூடிய மூத்த தேவி அவங்களே வணங்குனாங்க. அவங்க பெரும் செல்வத்துக்கு உரியவங்க. அதாவது அளவற்ற செல்வம், அதாவது கணக்கில்லாம காசு பணம் வருது அப்படிங்கும்போது அதுக்கு உரியவங்களா அவங்கள மதிச்சாங்க. அத நம்ம கோயில நம்ம ஜேஷா தேவின்னு வழிபட்டோம். இப்போ அவங்களும் நம்ம வீட்டுல இருக்க சில பொருள்களுக்கு உரியவங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா தொடப்பம். இப்ப நான் சொன்ன மாதிரி பணம் விரயமாகிற வீட்டுல கண்டிப்பா தொடப்பம் மூலையில இருக்கும், ஒழுங்கா இருக்காது, நேரா இருக்காது. அதை படுக்க வச்சிருப்பாங்க, அதை கண்ணா பின்னான்னு யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல வைப்பாங்க. அதாவது இதுக்கு உண்டான மரியாதையை நம்ம எப்பவுமே கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த வீடு வீட்டுல விரயங்கள் குறையும். அதாவது தொடப்பத்தை எப்பவுமே முறத்தோட சேர்த்து தான், அதாவது குப்பையை அள்ளுவோம் இல்லையா, அந்த முறத்தோட சேர்த்து மட்டும்தான் வைக்கணும், தனியா வைக்க கூடாது. நிமித்தி நேரா வைக்கணும். அதாவது நம்ம கூட்டுற அந்த பாகம் மேல இருக்கிற மாதிரி வச்சு அந்த முறத்தோட சேர்த்து வைக்கணும். இப்ப இதுவும் நம்ம துடைப்பத்தை முழுசா சரியா பயன்படுத்தல அப்படின்னா அந்த வீட்லயும் பண விரயமானது அதிகமா இருக்கும். பூஜை அறையில அடிக்கடி ஒட்டடை, அதாவது சாதாரணமா என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒட்டடை பிடிக்கிறது இல்லை, அடிக்கடி ஒட்டடை பிடிக்கிறது. எச்சில் பாத்திரங்கள் அந்த தொட்டில நிறைஞ்சு இருக்கும். இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற வீடு கண்டிப்பா லக்ஷ்மி கடாட்சம் இல்லாத ஒரு வீடு, விரயம் அதிகமா நடந்துட்டு இருக்க வீடு. இதுல இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இது கூட ஏதோ ஒரு வகையில் ஏத்துக்கலாம். இந்த தலைமுடியும் நகமும் அடிக்கடி உங்க வீட்டுல தென்படுது அப்படின்னா, அதாவது கீழே விழுந்து கிடக்கு, நிறைய முடி விழுந்து கிடக்கு, நகம் விழுகுது அப்படின்னா நம்ம அந்த வீடை கண்டிப்பா நல்லா சுத்தம் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நான் முன்னாடி சொன்ன விஷயங்களும் சேர்த்து இதுவும் நடந்துகிட்டே இருக்குன்னா அந்த வீட்டுல அந்த பணம் அப்படிங்கிற ஒரு சுகம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. பணத்தால சந்தோஷமே இருக்காது. பணம் இழந்துட்டோமேங்கிற அந்த கவலை, உளைச்சல், மன உளைச்சல் இதெல்லாமே இருக்கும். அப்போ இந்த விரயங்களை கட்டுப்படுத்த முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். லக்ஷ்மி கடாட்சமான ஒரு வீட்டுல என்னைக்குமே விரயம் இருக்காது.